एक विषय कहा कि तमिलनाडु में करप्शन बड़ा इशू है, लेकिन उसको काउंटर करने के लिए बार बार भाषाई और डिलिमिटेशन का विषय लाया जा रहा है, कैसे काउंटर करेंगे? हम जो जनता के असली मुद्दे हैं उसको लेकर जनता के बीच में जाएंगे और मैं मानता हूं कि तमिलनाडु की जनता असली मुद्दों को जानती है और डीएमके से जवाब भी चाहती है। நான் தமிழ்நாடு மக்களை சந்திக்கும் போது தமிழ்நாடு மக்களின் உண்மையான பிரச்சனைகளை அவங்க எந்த துன்பத்தில் இருக்காங்களோ அதை எடுத்துட்டு போவோம். மக்களுக்கும் மிக நன்றாக தெரியும் அவங்க பிரச்சனை என்னவென்று. அதனால மக்கள் பிரச்சனைகளை இந்த தேர்தலில் முன்னிறுத்துவோம். திமுக அவங்கள மாதிரி மடைமாற்ற மாதிரி கவன திருப்பு வேலைகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம். நேரடியான மக்கள் பிரச்சனைகளில் ஈடுபடுவோம். சொல்லுங்கண்ணா. சார் முடிச்சோன்னு வாங்க. சார் 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 எந்திரிச்சு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லிட்டாங்க அதுக்கு அது தேர்தலுக்கு பிறகு வெற்றிக்கு பிறகு பதில் சொல்றேன். मैंने स्पष्टता से कहा कि श्री एड़ापाडी के नेतृत्व में हम चुनाव लड़ेंगे. நான் மிகவும் தெளிவாக சொல்லிவிட்டேன். திரு எடப்பாடி அவர்களின் சீரிய தலைமையில் தான் இந்த கூட்டணி இருக்கும். மற்றதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, உள்துறை அமைச்சர் அவர்களோ முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் பொறுமையாக உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒரு கேள்வி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப கேட்காதீங்க. 1 person 1 question. ஒரே நிமிஷங்கண்ணா. என்டிடிவி சாம் டேனியல் அவங்க இருக்கிறாங்க, முதல்ல இருந்து நின்று இருக்கீங்க, கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்கண்ணா, கேளு.